ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஃபுட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்டஃப்டு கத்திரிக்காய். ஸோ இதுக்கு சின்ன சின்னதாக ரவுண்டாக இருக்கிற கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அதை வந்து நாலாக கட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு கத்திரிக்காயுமே இதே மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப்பாக எண்டு வரைக்கும் கட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ளே நிற்கும். ஸோ பூச்சி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பார்த்து நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் எல்லா கத்திரிக்காயுமே இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது இன்னொரு கடாய் எடுத்து அதில் 4 மினிஸ் பெருங்காயம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன க்யூப்பாக எடுத்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 7லேருந்து 8 வரமிளகா நல்லா அது பஃப் ஆகுற வரைக்கும் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, அதுவுமே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம எடுத்துக்கணும். இப்போது இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சைடில் ஆற விட்டுக்கலாம். ஆறும்போது நம்ம இன்னொரு இன்க்ரீடியண்ட்டான தேங்காய் எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து ஹாஃப் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா துருவின தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரை பண்ண அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே மிக்சியில் போட்டு நம்ம வந்து அந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரன்னு வர கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நான் இந்த மிக்சியில் இதை அரைக்க போகிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எல்லா சைடுமே வந்து அந்த மசாலா வர மாதிரி நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காவையும் தனித்தனியாக எடுத்து அந்த ஸ்டஃப்பை உள்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ சில சமயம் நம்மளுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ பிரச்சனை இல்லை, அதை திருப்பி எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எல்லா கத்திரிக்காயிலையுமே நம்ம மசாலாவை ஃபில் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் 6லேருந்து 7 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு கத்திரிக்காயாக அந்த கடாயில் நம்ம வைக்கணும். ஸோ இந்த கத்திரிக்காயெல்லாம் வச்சுட்டு ஜென்டிலாக இப்படி லைட்டாக பெரட்டி விட்டால் போதும். ரொம்ப வந்து ஹார்ஷாக பண்ண வேண்டாம், இல்லைனா கத்திரிக்காய் உடஞ்சி நம்மளுக்கு ஸ்டஃப் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இப்படி வச்சதுக்கப்புறமா லைட்டாக அதில் தண்ணி தெளிச்சிட்டு அந்த கத்திரிக்காய் எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் குக் பண்ணும்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து திருப்பி ஒரு பெரட்டிட்டு திருப்பி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்க்குறப்போ நம்ம கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது ஒயிட் ரைஸ் இருந்தது அப்படின்னா அதில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா சப்பாத்தி கூட இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.